சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதாவது கொடுக்கணும். நம்ம ஒரு 10 விஷயம் வச்சுருக்கோமா, அதை ஒரு 8ஆக சுருக்கிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொடுக்கலாம். நான் என் பசங்க இது ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர்கிட்ட அவர் வந்து அந்த கணக்கர்கிட்ட அக்கௌண்டன்ட் கிட்ட கேட்டாராம், எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம் 10 தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்னா. ஐயோ, அப்போ 11ஆவது தலைமுறை என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான் அவருக்கு. அப்போ போய் ஒரு முனிவர்கிட்ட போகிறாராம். போனோடனே அவர் சொன்னாராம், என்னப்பாண்ணா எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்ப்பா நீ பெரிய ராஜா வச்சு உனக்கு தான் ஏகப்பட்ட சொத்து, 10 தலைமுறைக்கு தான் இருக்கான், 16ஆவது தலைமுறை என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு உடனே அந்த முனிவர் இல்லை, ஆஹா இவன் சரியான ஆள் போல இருக்கு. அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிக்கு போய் நீ ஒரு 10 மூட்டை கோதுமை கொடுத்துட்டு வா, அங்கே அவங்க தனியாக இருக்காங்க, கொடுத்துட்டு வா. அப்போ கொடுத்தாச்சுன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்துருமா பணம் அப்படின்னா. ஓ வந்துரும்பா அப்படின்னா. சரி அந்த பாட்டிக்கிட்ட போய் இந்தாங்க 10 மூட்டை கோதுமைன்னா, எனக்கு எதுக்கு இது, எனக்கு தேவையில்லை, இது வைக்கிறது கூட எனக்கு இடம் கிடையாது, நான் அன்னன்னைக்கு சமைச்சு அன்னன்னைக்கு விளையிறது அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கேன். அந்த பாட்டி சொன்ன வார்த்தை பாருங்கள், எனக்கு அடுத்த வேலையை பற்றி கவலை கிடையாது, இந்த வேலை இந்த நொடி எனக்கு இருக்குது, இதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன், அதனால் எனக்கு தேவையில்லைன்னு. அப்போ தான் அவருக்கு ஒரு புரிதல் வந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தேவையில்லாமல் நிறைய வந்து அந்த சந்தோஷங்களோடு நம்ம இருப்போம், தேவையில்லாத விஷயங்கள் இல்லாமல். அப்போ முக்திக்கான வழி எது அப்படின்னு சொல்லும்போது சந்நியாச ஆசிரமத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோடலாம் சேர்ந்து நம்ம அந்த முக்திக்கு உண்டான வழி. அப்போ முக்திக்கு உண்டான வழின்னு சொன்னால் எங்கேயோ ஆகாசில் போய் ஆன்மா முக்தின்றது கிடையாது. ஆரம்பத்தில் பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கிட்டது கிரகஸ்தாசிரமம் சொல்லித்தரணும், கிரகஸ்தாசிரமம் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வானப்பிரஸ்தத்தில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை சொல்லித்தரணும். அடுத்து சந்நியாசாசிரமில் எல்லாம் முடித்த உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு அகக்குரல் கேட்கும். அப்போ வந்து என்னன்னு கேட்டால், உன்னுடைய கடைசி மூச்சுன்றது நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை நம்மளோட மூச்சு கடைசி மூச்சு இதுதான்றது ஒரு அகக்குரல் நமக்கே கேட்கும். இத்தனை விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் மட்டும்தான். அந்த தியானம், சுவாத்தியாயம், சத் சங்கம், சர்வீஸ். ஏன்னா சத் சங்கம் போதும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுப்போம். உண்மையிலே எனக்கு வந்து நான் மெடிடேஷன் வரதுக்கு முன்னாடி ஒன்றும் பேச தெரியாது. எங்கேயாவது ஒரு குரூப்பாக போனால் கூட என் பேர் கூட நான் சொல்ல மாட்டேன், பின்னாடி வந்துடுவேன் நான். இன்றைக்கி வந்து பேசுகிறோம் அப்படின்னா எல்லாராலையும் முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்தது. ஏன்னா தியானத்தை வந்து தவம் மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் நான். நிஜமாக வந்தாச்சு. இன்னி வரைக்கும் நான் ஆரம்ப நாள் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட தியானத்தை மிஸ் பண்ணதில்லை. மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேக் போயிடுவீங்க. இன்றைக்கி டைம் இல்லை, இன்றைக்கி வேலை இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு காத்தால எவ்வளோ எத்தனை மணிக்கு எழுந்தாலும் வேலை இருக்குது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யாருக்கு நஷ்டம்? அவங்கவுங்களுக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம், யாருக்காகவும் இல்லை. இன்றைக்கி வந்திருக்கீங்க, நான் வந்திருக்கேன்னா என்னோடய வளர்ச்சிக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்தது, என்னோடய முன்னேற்றம், எனக்காக வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்காக திருப்பி போகும்போது என்ன பண்ணணும்னா அந்த ஞானத்தை கூட கொடுத்துட்டு போயிடணுமா. என்னன்னு கேட்டால் அந்த ஞானத்தையும் கொண்டு போக, நீ எம்டியாக தான் போகணும். நீ கற்றுக்கிட்ட நிறைய விஷயம், அது சொல்லி கொடுத்தியா யாருக்காவது? நிறைய என்ன பண்ணுவோம், அப்போ அங்கெல்லாம் வர முடியாது என்னால், இதெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் தியானம் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறோம், நிறைய பேர் நான் பண்ணுறேனே தியானம், நான் தியானம் பண்ணுறேன், நான் வந்து புக் படிக்கிறேன், ஆனால் நான் வெளியிலலாம் வரமாட்டேன், எந்த ஹெல்ப்பும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அப்போ நீ கற்றுக்கிட்ட ஞானத்தையும் கொடுத்துட்டு போ. நீ ஞானத்தை கொடுத்துட்டு நம்ம இவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம்னா முக்தி நிலை அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக வரும். எல்லோரும் என்ன சொல்கிறோம், போதும்பா இந்த ஜென்மம் அப்படின்றோம். ஆனால் திருப்பி வருவோம், என்னென்ன இப்போ இது பண்ணியிருக்கிறோமோ, வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட இல்லை துரியோதனன் கிட்ட சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா. ஊரில் யாராவது வந்து நல்லவங்க இருந்தால் கூட்டுன்னு வான்னு. அவன் எல்லா ஊருக்கு போனானா, ஒரு நல்லவங்க கூட இல்லைப்பா இந்த ஊரில் அப்படின்ட்டு வந்துட்டானா. அதே வந்து என்ன சொன்னாராம், தர்மர்கிட்ட சொன்னாராம், யாராவது ஒரு கெட்டவங்களை போய் கூட்டு வா அப்படின்னு. ஒரு கெட்டவங்க கூட இல்லைப்பா இந்த இதில் அப்படின்னா. வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம துரியோதனனாக இருக்க போகிறோமா, தர்மராக இருக்க போகிறோமா யோசிச்சு, அது நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு தான் தியானம் பண்ணும்பொழுது நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோமா, நல்ல விஷயங்கள் நமக்கு சைவமாக இருக்கிறோமா, 4 பேர்கிட்ட சைவத்தை பற்றி பேசுகிறோமா, வெஜிடேரியன் ரேலிஸ்லாம் நடக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அனிமல் கிங்டமே நம்மளை ப்ளஸ் பண்ணுமா. அனிமல் கிங்டமே யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த குழந்தை இருக்குது, ஒரு 2 அடி நான் கொடுத்தா இவர் சும்மா இருப்பாரா சொல்லுங்கள்? திருப்பி 4 அடி என்ன அடிப்பார். அப்போ அந்த அனிமல்ஸை கொண்டு வந்து அதை இது பண்ணி நம்ம ஒரு நம்மளும் எல்லோரும் போக தான் போகிறோம், வேணா ஒரு 10 வருஷம் கூட இருந்துட்டு போங்க, போதானே போகிறோம். அப்போ அந்த மாதிரி புரிதல் வருதா? எத்தனை பேர் மாறி இருக்காங்க? ஆனால்
கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் எல்லாம் கூட மாறி இருக்கிறாங்க. டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட மாறி இருக்காங்க. அந்த மகான், அப்பேற்பட்ட மகான் நமக்கு கிடச்சிருக்காரு குருவா. அப்போ ஆசிரம தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அழகாக சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தோம். ஆனால் நமக்கு வாழ்க்கை வந்து அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம், எப்பயுமே பேரானந்த நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தியானம் மட்டும்தான். இந்த 4 வகை ஆசிரம தர்மங்கள் இதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், பத்ரிஜி வந்து 18 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காரு. 18 கொள்கைகள், தியானிகளுக்கு 18 கொள்கைகள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆனால் தியானம் ஆரம்பத்து நிலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து 13 கொள்கைகள், பிஎஸ்எஸ்எம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியில் 13 கொள்கைகள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த 13 கொள்கைகள் என்னன்னு கேட்டால், தியானம் பண்ணதுக்கப்புறம் சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணுறோமா, அது நமக்கான செல்ஃப் செக்கு. அந்த மாதிரின்னு அந்த 13 கொள்கைகள் எல்லாரும் கண்டிப்பாக போன வாட்டி தியான பிரபஞ்சத்தில் வந்திருக்கு. நீங்கள் படிங்க. நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரமிட் மாஸ்டர் முதலாவது என்னன்னு கேட்டால், பிரமிட் மாஸ்டர்ஸ் என்னாச்சுமா ஓகேவா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பிரமிட் மாஸ்டர்ஸு ஃபஸ்ட்டு நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், எல்லாத்துக்குமே எஸ் சொல்ல பழகணும். எஸ் எஸ் எஸ், இதை தவிர ஒன்றும் இல்லை. இது நான் வந்து சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு தெரியும். நோ சொல்கிற இடத்துல நோ சொல்லணும், எஸ் சொல்ல வேண்டிய எஸ் எடுக்கணும். இன்றைக்கி வந்து நீங்களே வந்திருக்கீங்க, உங்களால் முடியும் வர்றதுக்கு, ஆனாலும் இல்லை என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கிடையாது. இல்லை ஏதோ சொல்கிறாங்க, நம்ம வந்து எவ்வளவோ வாய்ஸ் கூப்பிட்றாங்க, நம்ம என்னன்னு கற்றுக்கணும் அப்படின்னு. எந்த இடத்துல எஸ் சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொன்னாலும் கர்மா தான் அது, அதை புரிஞ்சுக்கணும். நம்மளால் முடியும் அப்படின்னு அதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1 லட்ச ரூபா கேட்குறாங்க, 2 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா அதுக்கு எஸ் சொல்கிறது முட்டாள்தனம். எது முடியுதோ இல்லைம்மா, அதுவும் வந்து சண்டை போடணும்னு சொல்லலை, புரிய வைக்கணும். இல்லை இன்றைக்கி என்னால் இது முடியாதுப்பா, இது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எது நோ சொல்லணும். அவங்க நான்வெஜ் சமைச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு புரிதல் வந்தாச்சு, நான் தொடமாட்டேன் அப்படின்னு அதுக்கு நோ சொல்லணும். அதே மாதிரி அவங்க வீட்டில் சமைக்கக்கூடாது, கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. அது மாதிரி இந்த ராங் பிலீவ் சிஸ்டத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. திருப்பியும் அதுக்கு நோ சொல்லணும். என்னன்னு கேட்டால், நிறைய விஷயங்கள் இப்படி தான் போய் மாட்டிக்கிறது. எல்லாமே இந்த மூடநம்பிக்கைகளில் போய் மாட்டிக்கிறது போது என்னவும் கண்டிப்பாக வந்துன்னு கேட்டால், படைச்சவன் காப்பான்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதேமாரி என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு வழி வருதா வந்துட்டு இதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி சரியாக போகுன்றதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கைன்றது வெளியில் வரணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லணும். ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன், நிறைய நோ சொல்லியிருக்கேன். முதல்ல எஸ் சொன்ன நிறைய விஷயங்களுக்கு இப்போ நான் நோ சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே ஒரு மனிதர்கள் தான், யாரும் ஒன்றும் இது கிடையாது. அந்த மார்க்கத்துலேருந்து இதுக்கு வந்திருக்கோம். உண்மையிலே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான், இதனால தான் வர முடிஞ்சுது. இன்னொன்று என்ன தெரியுமா, நான் வந்த உடனே எங்கள் வீட்டில் யாருமே வந்து அவங்களும் யாருமே போகிறதில்ல, ஜோசியர்கிட்டையோ ஜாதகம் பார்க்கறதுக்கு யாருமே போகிறதில்ல. அப்போ நான் மாறினோடனே எல்லோரும் மாறிட்டாங்க தன்னால். எல்லாம் நல்லா தான் இருக்குது, அக்செப்டன்ஸ் வருது. எது தேவை, இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருதா, சரி வந்துட்டு போட்டோம், ஏற்றுப்போம். அந்த தைரியம் எங்கேருந்து வரும்னா நமக்கு தியானம் பண்ணால் மட்டும்தான். அப்போ பிரமிட் மாஸ்டர்ஸ் என்ன சொல்லணும்னா, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும் அப்படின்றது பத்ரிஜி கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. நிறைய இப்போ இங்கே பிஎம்சியில் ட்ரஸ்ட்டுன்னாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஓகேன்ட்டேன். நான் நிஜமாகவே எஸ் தான் சொன்னேன். ஏன்னா யூனிவர்ஸ் பார்த்துக்கும், ஒரு வழி சொல்லுது. இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி இந்த ட்ரஸ்டீஸ் என்ன பண்ணணும் அது மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது, ஓகே அப்படின்னு. இவங்களுக்கு கூட தெரியும். போன வாரம் வந்து இந்த மொகலிவாக்கத்தில் ஒரு 15 days பேக் கிளாஸ் கூப்பிட்டாங்க. கூப்பிடும்பொழுது என்னால் முடியாது, ஏன்னா 3 மாடி ஏறணும் அவங்க வீட்டுக்கு. 3 மாடி ஏறுறதுன்றது எனக்கு, அதுவும் இப்போ கிட்டத்தட்ட 3 months ரொம்ப கால்வலி இருந்து ஏற முடியாது. ஆனாலும் இல்லை, ஏதோ யூனிவர்ஸ் கூப்பிடுத்தாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு பாடம் அங்கே இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டேன். சொன்னோடனே எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, இல்லை நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, எப்படி உன்னால் முடியும்னாங்க. இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், காரில் போகிறேன், கண்ணை மூடி தியானத்துலேயே போகிறேன். தியானம் அங்கே போய் அவங்க வீட்டு வாசலில் இறங்கும் வரைக்கும், அதுக்கும் அவங்களோட சொந்த வீடு அவங்களது. இறங்கும்போது பக்கத்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன கேட்டால், நான் அவங்க சொந்த வீடை விட்டு வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அது கிரவுண்ட் ஃப்ளோர். யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ. எனக்கு அப்படி ஒரு யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொன்னேன் நான். அந்த எஸ் நான் அன்றைக்கி சொல்லலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்காது. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப். எவ்வளோ அழகாக கிளாஸ் போச்சுன்றீங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி பிரமிட் மாஸ்டர்ஸ் அத்தனை பேரும் எஸ் அப்படின்னு சொல்லணும். கிளாஸ் எடுக்கிறீங்களா, எஸ். இந்த இடத்துக்கு வரீங்களா, எஸ்.
அது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து செய்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து செய்யணும், அது மாதிரி எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல பழகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 2வது என்னென்னா, எப்பயுமே புன்னகையுடன் இருங்கள் அப்படிங்கிறார் பத்ரிஜி. பத்ரிஜி அழகாக சிரிச்சுட்டே இருப்பார். அந்த சிரிச்சுட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். எப்போ பாரு ஒரு அப்படியே டஃப்பாக இல்லாமல் நல்ல முகத்தில் ஒரு சிரிப்போட எந்த நேரமும் யார் எப்போ தியானம் பண்ண வராங்களோ சிரித்து அழகாக வாங்கன்னு சொல்லி அவங்களோட புரிதல். ஏன்னு கேட்டால் நம்மளுமே அப்படி தான் வந்தோம். நம்மக்கிட்ட நிறைய நான் வந்து சொல்லியிருக்கேன், சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்ட ஏகப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்க சிரிச்சுனே என்னை கேட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இப்படி தான் நம்மளும் இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா வந்தாச்சு இத்தனை வருஷம், 6 வருஷம் 7 வருஷமாக நம்ம கற்றுக்கிட்டாச்சு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருக்கும்போது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது வருவாங்க, எனக்கு இவங்க வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு அப்படி தான் உண்மையிலே. நாங்கள் 50 பேர் நினைப்போம், 100 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்டோட வைப்ரேஷனுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்க்கும்போதே நான் சிரித்து வாங்கன்னு கூப்பிட்றோம், என்னங்க கொண்டு போகிறோம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சிடுச்சிடுப்பு கோவங்கள் இதெல்லாம் ஒருத்தர பேரில் கோவப்பட்டோம்னா பழையபடி நம்மளுடைய ஆர்கன்ஸ் வரத்துக்கு 6 hours ஆகுமா. இது சயின்ஸ், எல்லாமே அறிவியல் பூர்வம் தான். அப்போ உண்மையிலே வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸை வீணடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்கள். அப்போ வந்து முகத்தில் ஒரு புன்னகையுடன் இருங்கள் அப்படிங்கிறார். எப்பயுமே இனிமேல் நம்ம எப்பயுமே ஸ்மைலாக தான் இருப்போம் நம்ம அப்படின்னு. அடுத்தது என்னன்னு கேட்டால், எல்லா வேலையும் நம்மளே செஞ்சால் கூட நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு கிரேட், நான் தான் செஞ்சேன்ப்பா, நான் இவ்வளோ கிளாஸ் எடுத்தேன், நான் பிஎம்சிக்கு பின்னாடி இவ்வளோ இது பண்ணேன், வீட்லேயே ஆகட்டும் 10 பேர் வந்தால் மொத்தம் நான் தான் செஞ்சேன்னு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு கிரெடிட்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா யார் ஒன்றும் தனியாக இல்லை. இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி இந்த மேடம் வந்து உட்காந்துருக்காங்க, சண்டே அவங்க வீட்லேயும் வேலை இருக்கும், அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டால், நான் மட்டும் இருந்து பேசினா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? பேசுகிறம்போது கேட்குறதுக்கும் ஆள் இருக்கணும், அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மனுஷங்க இருக்கணும், ஒரு ஃபுட்டு கொடுக்க ஆள் இருக்கணும், எல்லாமே சேர்ந்தால் தான். அப்போ இந்த ஹாப்பி சண்டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா எல்லாருமே தான் காரணம். அதுக்கு தான் ஒரு தனி ஆள் காரணம் கிடையாது. நான் மாஸ்டர்ப்பா, நான் பேசுகிறேன், நான் நல்லா பேசுகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த க்ரெடிட்ஸ் போகணும். பேசும்பொழுதே இவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஓ நம்ம நல்லா பேசணும் போல இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஞானத்தை வாங்கிக்கலாம், ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒவ்வொரு ஞானத்தை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி க்ரெடிட்ஸ் வந்து எல்லாரையும் சேர்த்து தான், நம்ம மட்டும் கிடையாது அப்படின்றது 3வது. 4வது என்னன்னு கேட்டால், எல்லாருமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறாரு. எல்லாரும் நீ ஒரு ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, யாரும் ஒன்று, யார் மட்டம் யார் உயர்வுன்றது கிடையாது. எல்லாருமே எல்லார்கிட்டையும், ஒரு குழந்தைகிட்ட கூட, ஏன்னா இது நிறைய வளர்ச்சியடைந்து ஆன்மாவாக இருக்கும், அதுக்கிட்ட கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த குழந்தையும் கூட அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமம். இந்த பிஎஸ்எஸ்எம்மில் அப்படி தான் இருப்போம். பிரமிட் மாஸ்டர்ஸ் அத்தனை பேரும் எப்படின்னு கேட்டால், அங்கே வந்து காசிப்ஸ் இருக்காது, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, உங்களுக்கு அது இருக்கா, இந்த மாதிரியே இருக்காது. திருப்பி சப்ஜெக்ட் பேசிப்போம். எல்லோரும் அந்த இடத்துல வந்து எல்லாருமே தியானமாக யஜ்யம் வரப்போகிறது வாங்க, அப்போ வந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த வாணியம்பாடியில் எப்படி இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி, ஒரு இது மாதிரி கொண்டாட்டம், கோலாகலம், அந்த 4 நாள் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். நம்ம வீட்டில் கூட திருண்டு சாப்பிடுவோம், அங்கே போனால் நிறைய சாப்பிடுவோம் நம்ம. ஏன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு கூட்டு தியானம் அப்படின்றது 3 மடங்கு சக்தி. பிரமிட் தியானம் அதோட சக்தி. இவ்வளோ கொடுத்துருக்கு நமக்கு, பிரபஞ்சம் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கு. பயன்படுத்திக்கிறோமா இல்லையா, இது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ எல்லோரையும் சரி சமமாக வீட்டில் நம்ம இது எல்லாருக்கும் ஒரு வேலை செய்கிறவங்க வீட்டில் இருந்தால் கூட அவங்க வேலை செய்கிறவங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் அப்படி எதுவுமே இல்லாமல், சீனியர் ஜூனியர், இங்கே சீனியர் கிடையாது, ஜூனியர் கிடையாது, எல்லாருமே மாஸ்டர்ஸ். ஒரு நாள் கற்றுக்கிட்டா அடுத்த நாள் குரு அப்படின்றோம். அப்போ வந்து இந்த புதுசாக நான் 8 வருஷம் ஆச்சு, இவங்க இப்போ தான் வந்திருக்காங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி புது ஆட்கள் வாங்க. நாங்கள் கூப்பிட்றதே இப்படி தான், புதுசாக நிறைய பேர் வந்து பேசுங்க, புதுசாக வாங்க. ஏன்னா ஒரே ஒரு பத்திரிச்சு இத்தனை பேரை, நான் தான் கிரேட்டுன்னு போயிருந்தாருன்னா அவர் ஒத்தனாக தான் இருந்திருப்பார். எத்தனை மாஸ்டர்ஸை உருவாக்கி போனார். ஒரு கீரைக்காரி வந்தால் கூட சமம் போய் உட்கார வச்சு, நான் கீரையை நான் வந்து அப்புறம் மொத்தம் நான் வாங்கிக்கிறேன், நான் உனக்கு தியானம் சொல்லி தரேன் பார். அந்த மாதிரி எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக நினைக்க வேண்டும் அப்படின்றார். அதுக்கப்புறம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பெருசாக ஒன்று இருக்குது, ஒரு பெரிய ஒரு ட்ரம் மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு ஆளால் தூக்க முடியுமா? 10 பேர் சேர்ந்தால் தான் தூக்க முடியும். அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு தியானம் அரேஞ்ச் பண்ணுறது, சரி யாராவது அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சொசைட்டியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால்
அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ வந்து எல்லாரோடையும் சேர்ந்து எல்லோரும் எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக யாரை பார்த்தாலும் அவங்க செய்கிறாங்க நம்ம நடுவில் வந்தோமா அட்டன் பண்ணிட்டு போனோமான்னு இல்லாமல் நம்மளும் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யணும். சேர்ந்து செய்யும்பொழுது எப்போ என்கிட்ட ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படிம்பாங்க. ஒரு ஆளால் தேர் இழுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆளால் தேர் இழுக்க முடியுமா? அப்போ வந்து எல்லோரும் எத்தனை லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து தானே தேர் இழுக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த பிஎஸ்எஸ்எம் அப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? உலகமே தியானமாக மாறணும், உலகமே சைவமாக மாறணும், உலகமே பிரமிட் எனர்ஜியாக மாறணும். இது எல்லோரும் நினச்சா தான் முடியும், ஒரு ஆள் நினச்சா முடியாது. ஒரே ஒரு பத்திரிச்சி கோடானு கோடி மக்களை சைவமாக மாற்றிட்டு போயிருக்கார். எல்லார்கிட்டையும் இருக்கார் அவர். இப்போ இங்கே எல்லார்கிட்டையும் இருக்கார் ஆஸ்ட்ரலாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற ஒரு புரிதல் வரணும் அப்படின்னு. அடுத்தது 6வது என்னென்னா சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இது எல்லாருமே செய்யணும். சுற்றுப்புறம்ன்றது ஒன்று, வீடும் ஒன்று, நம்மளை சுற்றி நம்ம வாசலை சுற்றி ஒரு 2-3 நாள் அந்த கார்பேஜ் எடுக்கிறவங்க வரலன்னா எப்படி மோசமாகிடும். அப்போ நம்ம தானே காரணம். எவ்வளோ எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருக்காங்க. ஸ்வச் பாரத்ன்னு சொன்னால் ஸ்வச் பாரத்ன்னா நீ என்ன பண்ணுற? எவ்வளோ எஜுகேட்டடாக இருக்கிறவங்களும் அப்படியே போட்டுட்டு போகிறாங்க குப்பையை. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஸ்வச் பாரத்னா சுற்றுப்புறம்னாக நம்மளுடைய இன்னரும் இருக்கணும், இன்னரும் நமக்கு வந்து தூய்மையாக இருக்கணும். நம்ம பேசுகிறோம் எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே அகக்குரல், உள்ளுக்குள்ளே நம்ம வந்து அந்தர்முக சமாராத்தியா அப்படிம்பாங்க லலிதா சகஸ்ரநாமத்தில். என்னன்னு கேட்டால் உனக்குள்ளே நீ சுத்தமாக வச்சுருக்கியா? முதல்ல செல்ஃப் சுத்தமாக இருக்கமா? நம்ம வந்து நம்மளை நாமே நல்ல சுத்தமாக அதுக்குன்னு சொல்லி நான் தியானம் பண்ணுறேன், நான் அப்படியே அழுக்கு பிடிச்சாப்பில் இருப்பேன், அது கூட எனர்ஜி தான் சக் பண்ணும். போட்ட ட்ரெஸ்ஸே போடுறது ஒரு நாள் எதுக்குன்னு ஒரு நாளைக்கு 2 தடவை குளிங்கன்னு நம்மளுடைய ஆறா கிளென்ஸ் ஆகும். நம்ம சுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கிறோம் அப்படின்போது அந்த மாதிரி நம்ம வந்து சுத்தம்ன்றது உடல் மட்டும் கிடையாது, மனசை சுத்தமாக வச்சுன்னு இருக்கோமா, மனசில் அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணுறோமா, அதுக்கு தான் தியானம்ன்றது. இந்த இடத்த ஒரு 10 நாள் வந்து பெருக்கலைன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ டஸ்ட் இருக்கும். அது மாதிரி மைண்டில் டெய்லி நீ தியானம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்துக்கிட்டே இருக்கும் திருப்பி. சுத்தம்ன்றது உடல் மட்டும் கிடையாது, மனசையும் சுத்தமாக வச்சுக்கிறோமா அப்படின்றது நம்ம வந்து பார்க்க செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதை வந்து ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். இன்றைக்கி ஒரு 10 பேஜ் படிச்சிங்களா, யார்கிட்டயாவது சொல்லுங்கள் இன்றைக்கி இதை படித்தேன்னு. அப்போ என்ன ஆகணும், மனசில் நல்ல நமக்கே இருக்கும், அந்த ஆத்தரோட கனெக்ட் ஆகிடுவோம் நம்ம. அது மாதிரி புக்ஸ் மட்டும் நான் மட்டும் படிக்கிறேன்னு மகான்கள் வந்து அவங்க பெருமை இவங்க கிரேட்டுன்னு சொல்கிறத ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம பத்திரிச்சிக்கிட்ட போய் நீங்கள் ரொம்ப கிரேட்டு, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா பதிலே சொல்ல மாட்டார். அவர்கிட்ட போய் நீங்கள் எழுதின புக்ஸ் எல்லாம் படித்தேன், நான் நிறைய பேருக்கு தியானம் சொல்லித்தரேன் அப்படின்னு, நான் கிட்ஸுக்கெல்லாம் சொல்லித்தரேன்னு சொன்னால் வெரி குட்னு கை கொடுப்பார். ஏன்னா அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறது தான் முக்கியம். நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிரேட்டு, பாரதியார் கிரேட்டு, திருவள்ளுவர் அவங்க எல்லாம் கிரேட் தான், நம்மளும் கிரேட் ஆகலாம். அதுலேருந்து ஃபாலோ பண்ணுறோமா, அதுதான் நம்ம இது. அதனால தான் அந்த புக்ஸு படிக்கும்பொழுது மனசு வந்து அந்த அளவுக்கு சுத்தமாகும். அதனால் சுற்றுப்புறத்தை சுத்தமாக எப்படி வச்சுக்கிறோமோ மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும், உடலையும் சுத்தமாக வச்சுக்கணும், எல்லாமே அந்த மாதிரி இருக்கணுன்றது. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டால் 8வது உடலின் சுகங்கள் தேவைகளை குறைச்சிக்கணும் அப்படின்றார். என்னன்னு கேட்டால் நிறைய சாப்பிட்றது, நிறைய தூங்கிறது, 2மே குறைச்சிக்கணும். ஏன்னு கேட்டால் சாப்பாடு வேணும், நீ கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நல்லா ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, எதுவுமே தவறு இல்லை. ஆனால் இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 2 நாள் 3 நாள் மைக்ரோவேவனில் சூடு பண்ணி அதெல்லாம் எனர்ஜி சக் பண்ணும், ஜீவன் இல்லாத உணவு. அப்போ வந்து அந்த சாப்பாடை நீ 4 இட்லி சாப்பிட்றியா 3ஆக குறைச்சிக்கோங்க போதும் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு கூட போதும்னு சொன்னால் யாரும் நிறுத்த மாட்டோம் நம்ம. இல்லை அவன் கம்மியாக தான் சாப்பிட்றான், இன்னும் கொஞ்சம் திணிப்போம். இது அவசியமே இல்லை. தியான சக்தி இருக்குது. மகான்கள்லாம் இருந்தாங்க 100 வயசு, நம்மள மாதிரியா சாப்பிட்டாங்க எல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மில்லட் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், அந்த காலத்தில் அப்படியா சாப்பிட்டாங்க? யோசிச்சு பாருங்களேன். 10 குழந்தைங்களும் வச்சுருப்பாங்க, அந்த அம்மாவுக்கு இத்தினோட காய் தான் இருக்கும், ஆனால் நல்லா தானே இருந்தாங்க. ஏன்னா மைண்டு எல்லாத்துக்கும் காரணம். சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த்து. சாப்பாடு முக்கியம், தூக்கம் முக்கியம். ஆனால் தேவையில்லாத பகலில் தூங்குறது 2 மணி நேரம், நீங்கள் நல்லா 2 மணி நேரம் தூங்கி பாருங்கள், சோம்பேறித்தனமாக இருக்கும், தலை தான் பாரமாக இருக்கும். அதனால் இந்த தூக்கம் அப்படின்ற இன்னொன்று வந்து நம்பணும். 1 மணி நேரம் தியானம் 3 மணி நேரம் தூக்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் தூக்கம் கம்மி தான் வரும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த தியான சக்தி இருக்கும்போது எனர்ஜியாக இருப்போம். டயர்டான தான் தூக்கம் வரும்.
அப்போ அந்த டயத்தில் நீங்கள் உனக்கு நைட்டு தூக்கம் இல்லையா, அது பெரிய கம்ப்ளைண்ட் ஆக்காதீங்க. அந்த டயத்தில் புக்ஸ் படிங்க. நமக்கு டைம் கொடுத்துருக்கு யூனிவர்ஸு. மைண்டில் என்ன பண்ணுவோம், நான் ராத்திரிலாம் தூங்கவே இல்லை தெரியுமான்னு 10 பேர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். சொல்கிறதுனால எனர்ஜி தான் டவுன் ஆகும். எனர்ஜியாக தானே உட்காந்துருக்கோம். நான் சொல்லுவேன், வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க, ரொம்ப பெட் ரிட்டனாக பேஷண்ட்ஸ் மட்டும்தான் பகலில் தூங்கணும், அந்த பகலில் வேறு யார் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்பயுமே அதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக இருப்பேன். நான் அந்த மாதிரி தேவைகளை குறைச்சிக்கோங்க அப்படின்னு. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாருன்னா, 9th பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இரவு பகல் பாராமல் உழையுங்கள். சின்ன சின்ன வேலைகள் வந்து சின்ன வேலையோ பெரிய வேலையோ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ராத்திரி வந்து எந்த நேரம் பிரமிட் மாஸ்டர் யாராவது வந்து வராங்க பிரமிடுக்கு, வீட்டில் உங்கள் பிரமிட் இருக்குது, உங்கள் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா, என்னால் இப்போ முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் அப்புறம் வாங்க. எனி டைம் ரெடி ஆயிரு சொல்லித்தரத்துக்கு. எனி டைம் எதுக்கு கூப்பிட்டாலும் முடியாது, நோ சொல்லாதுன்றது இதுக்கு தான். அந்த ஹார்ட் ஒர்க்கு பண்ண என்ன ஆகுன்னா, நம்மளும் எனர்ஜியாக இருப்போம். நம்மளால் ஒருத்தர் வந்து சைவமாக மாறி இருக்காங்க அப்படின்னு நினச்சா அப்போ நீங்கள் ஒரு சந்தோஷப்படுவீங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வரும். சாதாரண விஷயம் கிடையாது, அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அந்த ஒரு இது பேசுங்க. எந்த நேரம் வந்தாலும். நிறைய ராத்திரியில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறா கூட ராத்திரியில் 10 மணிக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, வம்புக்காக இல்லை. அப்போ இரவு பகல் பாராமல் உழையுங்கள். சீனியர் மாஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் உண்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 10வது என்னென்னா, நடந்து முடிந்ததை பற்றி பேசாதீர்கள். இது எல்லாருக்கும் தெரியும். நிறைய தியானம் புக்ஸு படித்தா கூட நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த உடம்பு இருந்தது, அப்போ நாங்கள் ரொம்ப ஏழையாக இருந்தோம், அப்போ இன்னொன்று என்ன, அப்போ சரியாக படிக்க வச்சுருந்தா நான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருப்பேன். கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து ப்ரெசண்ட் மட்டும், நிகழ்காலம் மட்டும்தான் நம்மளுடையது. நடந்து முடிஞ்சதுக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அங்கே என்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பு அந்த இடத்துல கரெக்ட் பண்ணியிருந்தால் இப்போ நல்லா இருந்திருப்போம், அப்போ நம்ம இப்போ பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு பாஸ்ட்டை பற்றி எப்பயுமே பேசுனா துக்கம், வரப்போகிறத நினச்சி பண்ணால் பயம், ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ, என் பையன் பார்த்துப்பானா, என் பொண்ணை பார்த்துப்பானா, எல்லாம் அவங்களுக்குலாம் இந்த உடம்பு வந்துருச்சு, எனக்கு இந்த உடம்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் இருக்காது, வந்ததுன்னா என்ன பண்ணுறது, எதுவும் வராது, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் தியானம் பண்ணுறேன், அப்படி 1 2 வந்ததுன்னா என்னோடய கர்ம பலன். இது என்னென்னா, தியானம் பண்ணும்பொழுது கர்மவினை குறையும்ன்றது என்ன சொல்கிறோன்னா, கர்மான்றது பண்ணிட்டீங்க. எனக்கு இப்போ கால்வலிக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஜென்மாவில் நான் வெஜிடேரியன், போன ஜென்மாவில் சாப்பிட்டனோ என்னவோ, அப்போ அதுக்கு நிறைய தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் வருது இல்லை. எனக்கு மட்டும் ஏன் சொல்கிறத ஃபஸ்ட்டு வந்து நிறுத்தணும். அப்போ வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து நல்ல கண்டிப்பாக அந்த அப்போ நடந்து முடிஞ்சது வரப்போகிறத நினச்சி பயம். ஏன்னு கேட்டால், ஐயோ வயசாகிடுச்சே, நமக்கு என்ன யாராவது பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா, ரிட்டையர்மெண்ட் ஆக போதே, வேலைக்கு போகும்போதே தெரியும் ரிட்டையர்மெண்ட் இதுதான் சொல்லிட்டு கவலை, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமே, பாப்பிளை எப்படி, தேவையில்லாத முடிஞ்சு விஷயங்கள். எப்பயுமே பாஸ்ட்டும் கிடையாது, ஃப்யூச்சரும் கிடையாது, ப்ரெசன்ட், நிகழ்காலத்தில் இருங்கள். அப்படின்னு சொன்னால் இந்த நொடி இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது நல்லா என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை. அடுத்த நிமிஷம் நம்ம இல்லை சாக போகிறோம் அப்படின்ற ஒரு மூடோடே இருந்தபோது நம்ம என்ன கவனம், நம்ம வந்து சந்தோஷமாகவே இருப்போம், இந்த நிமிஷத்தில் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததுன்னு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், 11வது தியானம் எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி செலிப்ரேஷன், ஆட்டம் பாட்டம் எல்லாமே வேணும். ஏன்னா தியானம் மட்டும் போதும் அப்படின்னு இல்லை, எந்த வயசுலேயும் கற்றுக்கலாம். உங்களுக்கு ஆடணும்னு தோணுதா, தாராளமாக ஆடுங்க. ஏன் நம்ம வந்து ஐயோ அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, இந்த வயசுக்கு அப்புறம் என்ன கற்றுக்கிறது, இன்னொன்று ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும், 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் கற்றுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வேலைக்காக போகிறேன், இப்படி நிறைய ஒதுக்கி தள்ளுவோம். ஐயோ யாராவது தப்பாக நினச்சிப்பாங்களோ நான் பாடினேன்னா அப்படின்னு. கற்றுக்கோங்க. பத்ரிஜி சொல்கிறது, ஸ்டேஜில் ஏறி பாடணும்னு. ஏன்னா நிறைய வந்து இழந்திருப்போம் சின்ன வயசில். இது கற்றுக்கோங்க இப்போ கூட. ஆனால் ஸ்டேஜில் தான் போய் ஆடணும், ஸ்டேஜில் தான் போய் பாடணும், சினிமாவில் தான் நடிக்கணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய சோல், நம்மளுடைய ஆன்மா சந்தோஷத்துக்கு திருப்திக்காக, ஏன்னா ஆன்மாவை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுக்காக நீங்கள் என்ன வேணுனாலும் செய்யலாம். ஆடல் பாடல், நல்ல ட்ராயிங் போடணும்னு கற்றுக்குறீங்களா, கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கற்றுக்கோங்க. எல்லாமே கற்றுக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்றார். தியானம் பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். அந்த ஞானத்தை தியானம் பண்ணும்போது அந்த ஞானத்தை கற்றுக்குறோம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி அப்படின்றோம். அந்த தியானம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி நமக்கு இந்த செலிப்ரேஷனும், இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் சந்தோஷமும் முக்கியம். அந்த சந்தோஷத்தை நம்ம அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம அப்போ விட்டுட்டோம் பாரு அப்படின்றது இல்லாமல் என்ன பிடிச்சிருக்கோ செய்யுங்க. அவங்களுக்காக இவங்களுக்காக கிடையாது, நமக்காக, நம்மளுடைய சோல் பர்பஸுக்காக
கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னாங்க. 12வது என்னன்னு கேட்டால், எப்பயுமே நமக்கு ஏதோ கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்கள பற்றியே திட்டி சாபம் கொடுத்து, அவங்க 10 வருஷம் முன்னாடி என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கம்போம், இன்றைக்கி அவங்க செத்தே போயிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதையே சொல்லிக்கிட்டு இருப்போம் திருப்பி. அப்படி இல்லாமல் ஒருத்தனுக்கு ஒரு கடனே கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 லட்சம் கடன் கொடுத்துட்டோம், அவனை இவ்வளோ சாபம் கொடுத்துட்டுருப்போம். அப்போ வந்து என்னன்னு கேட்டால், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ப்ளஸ் பண்ணுங்க, அவன் நல்லா இருக்கட்டும் ப்ளஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த பணம் வரும். நமக்கு அவன் நல்லா இருந்தால் கொடுத்துருவான் கண்டிப்பாக நமக்கு. அதனால ப்ளஸ் பண்ணுங்க. இந்த மனசு எப்படி வரும்னா, கண்டிப்பாக தியானம் பண்ணால் தான் வரும். நார்மல் பர்சனாக தான் ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை திட்டி தீர்த்து அப்படியே ஆதங்கம் வந்து அப்படி பண்ணுவோம். ஆனால் வந்து எதுக்குமே அசராமல், சரி ஏதோ 50 லட்சம் ஒருத்த கொடுத்தானா, போன ஜென்மாவில் அவன்கிட்ட நான் வாங்கியிருப்பேன் போல இருக்கேன், அவன் இந்த ஜென்மாவில் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு புரிதல். எல்லாத்துக்குமே ஒரு கர்மா ஒரு காரணம். என்ன கேட்டால், ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து எங்கள் வீட்டில் டெய்லி 10 பேர் 20 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடு சமைச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு மாஸ்டர் சொன்னாங்க, போன ஜென்மாவில் இவங்க வீட்டில் போய் நீ பிச்சை எடுத்து சாப்பிட்ருப்பேன் நீ அப்படின்னா. கோவமாக வரும் எனக்கு. ஐயோ இப்படி கூப்பிட்டார். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருப்பார் ஆட்களை, எப்போ பாரு கூப்பிட்டு வருவார். அப்போ வந்து நினச்சி பார்க்குறேன் நான். அப்போ வந்து இந்த வரும்போது சரி நம்ம தானே அந்த புரிதல் தியானத்துக்கு வந்தப்பறம் தான். அதுக்கு முன்னாடி கோவம் தான் வந்தது. இப்போ வந்து இல்லை, சரி நம்ம தானே டிசைன் பண்ணின்னு வந்தோம். சரி இப்போ என்ன தெரியுமா, எனக்கு எல்லாத்துக்கும் பேலன்ஸ்டாக அது உழைக்கிற இடத்துக்கு தெம்ப கொடு, சரி நான் உழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு புரிதல் வருது. அதனால் நமக்கு தீங்கு செஞ்சவங்களையும் நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற பண்ணும்பொழுது நம்மளோட இது நம்ம வந்து அவங்கள போய் தேவையில்லாமல் சாபம் கொடுத்து அது கொடுத்து நம்ம கர்மாவை மாட்டிக்கிறோம். நம்ம வாயிலேருந்து வார்த்தை எப்படி வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், சத்திய வார்த்தையாக வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஏதோ இந்த போன ஜென்மாவில் நான் என்ன தீங்கு பண்ணணும், இந்த ஜென்மாவில் அவங்ககிட்ட ஏதோ வாங்கிட்டேன், போனால் போது போ அப்படின்னு விட்டுட்டு போகிற மனப்பக்குவம் வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியில் 13வது என்னன்னு கேட்டால், நமக்கு நாமே நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு நாமே பாராட்டிகள், செல்ஃப் லவ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன், எனக்கு நல்ல அப்ரிசியேஷன், செல்ஃப் அப்ரிசியேஷன். எனக்கு வந்து என்ன நானே பாராட்டிக்கணும், என்ன நானே நான் நல்லா தான் இருக்கேன். அது மாதிரி என்ன ஆகும், நம்மளே என்ன பண்ணிப்போம்னா, ஐயோ நான் குண்டாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், அவங்களுக்கு தலைமுடி நீளமாக இருக்குது, இவங்களுக்கு இதாக இருக்குது, எனக்கு கை இப்படி இருக்குது, என்னென்னவோ நம்ம சொல்லிப்போம். எனக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பாக இருக்குப்பா அப்படிம்போம். அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க திறமையை நம்ம வெளியில் கொண்டு வரலாம், அவ்வளோதானே தவிர எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம தலைமுடியிலேருந்து கால் நகரி நம்ம தான் டிசைன் பண்ணின்னு வந்திருக்கோம், இப்படி தான் இருக்கணுன்றது நம்மளோட சோல் பிளானு. அதனால் நாமளே நான் ரொம்ப கிரேட், ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப் திருப்பி சொல்லிக்கணும். திருப்பி நம்ம சொல்ல என்ன ஆகும்னா, அந்த சோல் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது அத்தனையும் வேணும்னா ஃபஸ்ட்டு பிரமிட் மாஸ்டராக இருக்கணும், நிறைய தியானம் பண்ணணும், ஸ்வாத்தியாயம் பண்ணணும், சத்சங் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ அந்த நம்ம 13 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். அந்த 13 பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி கொடுத்த 18 கொள்கைகள்ன்றது ஃபஸ்ட்டு அதை படிங்க எல்லாரும். 18 கொள்கைகள்ன்றது எல்லாம் ஆமாம், தியான பிரபஞ்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தியான பிரபஞ்சத்தில் இருக்குது 18 கொள்கைகளும். அதெல்லாம் பண்ணி நிறைய வந்து ஒரு மாஸ்டராக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 13 கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், எப்பொழுதுமே சரி எஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே எஸ் சொல்ல பழகணும், அதுதான் முதல். இரண்டாவது, எப்பொழுதுமே புன்னகையுடன் இருங்கள், ஒரு புன்னகையோடு இருக்கம் அப்படின்னு. மூன்றாவது, எல்லா வேலைகளையும் நம்மளே செஞ்சால் கூட அது எல்லோரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்கின்ற மனப்பக்குவம் தேவை. நான்காவது, எல்லாரும் சமம், எல்லோரும் சரிசமம், எல்லோரும் ஆன்ம நிலையில் இருப்பவர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு வேண்டும். ஐந்தாவது, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆறாவது, எப்பயுமே நம்மளை சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஏழாவது, சுத்தமாக இருப்பது, ஆனந்தமாக இருப்பது, புத்தகம் வாசித்தல், இது எல்லாத்தையுமே தொடர்ந்த ஒரு பயிற்சியாக செய்ய வேண்டும். எட்டாவது, உடல் தேவைகள், தூக்கம், உணவு முதலியவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். ஒன்பதாவது, சிறு வேலையாக இருந்தாலும் இரவு பகல் பாராமல் நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். பத்தாவது, நடந்து முடிந்ததை பற்றி பேசக்கூடாது, நடக்க வேண்டியதை மற்றும் பேச வேண்டும். இனிமேல் என்ன செய்ய போகிறோம், முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி மனம் வேண்டும். தியானம் எவ்வளவு அவசியமோ
அதே போல் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் எல்லாமுமே முக்கியம். 12வது, தனக்கு தீங்கிழைத்தவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்காமல், எப்பொழுதும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருக்காமல் நல்லதையே நினைத்து பழக வேண்டும். அவர்களையும் பாராட்டி அவர்களையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னது. 13வது, தனக்குத்தானே செல்ஃப் அப்ரிசியேஷன், தனக்குத்தானே நன்றி கூறுவதோடு சுயமாக தன்னைத்தானே பாராட்டி கொள்ள வேண்டும். இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.